எழுத்தச்சனின் அத்தியாத்ம இராமாயணம் மலையாள நூல். தமிழ் மொழிபெயர்ப்பு. இராமாயண மாதத்தின் 9ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. அன்னை ஜானகியுடனும் லக்ஷ்மண சுவாமியுடனும் காட்டை அடைந்த ராமனை குறித்து தினமும் மனதில் சிந்தித்து மனிதர்களின் வீரல் போன்ற பரதனும் தன் இளவனான சத்ருக்னனுடன் துயரமின்றி பல நண்பர்களுடன் தினமும் அங்கு வாழ்ந்து வந்தான். அங்கு முனிவர்களில் சிறந்த வசிஷ்ட மாமுனிவர் சபைக்கு வந்தார். தாமரை மலரில் அமர்ந்த பிரம்மனை போன்ற அம்முனிவரை பொன் ஆசனத்தில் அன்போடு அமர்ந்தார். சத்ருக்னனுடன் கூடிய பரதனை அங்கே வரவழைத்து மந்திரிகளுடனும் நகரவாசிகளுடனும் கலந்தாலோசித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தனர். வணங்கி நின்ற பரதகுமாரனிடம் பிரம்மனின் தவ புதல்வரான வசிஷ்ட மாமுனிவர் இவ்வாறு கூற துவங்கினார். தேசத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ற வார்த்தைகளை குருவான நான் இப்போது விரைவாக உரைக்கிறேன். தமது தந்தை தசரதர் சத்தியத்திற்கு உண்மையுள்ளவர். பூமியின் அரசாட்சியை தமக்கு முதலில் தருவதற்காக அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த மனதில் கைகேயி அன்னைக்கு அளிக்கப்பட்ட 2 வரங்களின் காரணமாக இது நிகழ்ந்தது. மந்திரங்களோடு உனக்கான பட்டாபிஷேகத்தை நான் அமைச்சர்களோடு இணைந்து விரைவாக செய்வேன். ராஜ்யத்தின் பொறுப்புகளை ஏற்று வனவாசம் என்பது துறக்கப்பட வேண்டியது என்பதனை உணர்வாயாக. குமாரனே, தந்தையின் கட்டளையை நீ நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் உலக மக்கள் யாருக்கும் எந்த பாவமும் சேராது. குருவின் அருளால் மட்டுமே மனிதர்களுக்கு எல்லா நற்பண்புகளும் தடையின்றி ஒன்று சேரும் என்று கூறிய வசிஷ்ட முனிவரிடம் வணங்கி பாராட்டி பேசினான் பரதன். இந்த அடியேனுக்கு இந்த ராஜ்யத்தை கொண்டு என்ன பயன்? என்னுடைய மூத்த சகோதரனே ராமனே மன்னனாக வேண்டும். நாங்கள் அனைவரும் அவருடைய ஏவலர்கள் அன்றோ? நீங்கள் இவை அனைத்தையும் அறிந்தவர்தானே. நாளை அதிகாலையில் செல்வத்தை கண்டு நான் தாமரை போன்ற விழிகளை உடையவனான ராமனை அழைத்து வருவதற்காக நானும் புகழ்பெற்ற அருந்ததி தேவியும் பல்வேறு நகரவாசிகளும் தாய்மார்களும் யானை, தேர், காலாட்படை, குதிரைப்படை போன்ற சதுரங்க சேனைகளும் முரசு, சங்கம் போன்ற வாத்திய முழக்கங்களோடும் சகோதரர்கள், முனிவர்கள், குருமார்கள், குறுநில மன்னர்கள், பூமிபாலர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் உட்பட அனைவரும் கைகேயியை தவிர மரியாதையுடன் செல்வோம். தாய்மார்களுடன் நாங்களும் செல்ல வேண்டும். ராமன் திரும்பி வரும் வரை நாங்கள் தரையிலேயே படுத்துறங்குவோம். கிழங்குகளையும் கனிகளையும் மட்டுமே உட்கொண்டு சீதையைப் போல மரவுரி அணிந்து தவக்கோலம் கொண்டு சடைமுடி தரித்து துன்பத்துடன் வாழ்வோம். பரதன் இவ்வாறு கூறியதை செவிமடுத்த அனைவரும் இது மிகவும் நல்லது என்று போற்றினர். பரதனின் வன யாத்திரை. உன் மனதில் இத்தகைய எண்ணம் தோன்றியது மிகவும் ஆச்சரியமானது. ஆண்களில் நீ மிகச் சிறந்தவன் அல்லவா? சாதுக்கள் இவ்வாறு பரதனை புகழ்ந்து கொண்டிருந்த வேளையில் சூரிய பகவானும் உதித்தான். பரதனும் சத்ருக்னனுடன் புறப்பட்டான். சுமித்ரனின் வழிகாட்டுதலுடனும் படை வீரர்களும் ராமபிரானை விரைவாக காண்பதற்காக புறப்பட்டனர். நெஞ்சம் நிறைய வழியும் மகிழ்ச்சியோடு கௌசல்யை முதலான அரசகுல பெண்களும் தாமரை முதலிய விழிகளை கொண்ட ராமனை காணச் சென்றனர். முனிவர்களுள் சிறந்த வசிஷ்டமா முனிவரும் அவருடைய மனைவியான அருந்ததி தேவியும் தவ முனிவர்களின் கூட்டத்தோடு உடன் புறப்பட்டனர். பூமியிலிருந்து புறப்பட்டு உயர்ந்த தூசிகளினால் ஆகாய மண்டலமே மூடி பரவியது. ராகவனை காண போகும் ஆவலாலும் ஆனந்த பரவசத்தாலும் மக்கள் வழிநடை துன்பத்தை அறியவே இல்லை. விரைவாக அவர்கள் சிருங்கிபேரபுரம் சென்றடைந்தனர். கங்கை கரையை அடைந்து பெரிய படை நின்றது. கைகேயி மைந்தனின் பரதனின் படை வந்து சேர்ந்த செய்தியை கேட்டு குகன் அப்போது சந்தேகமுற்ற மனதுடன் தன் பணியாளர்களிடம் கூறினான். வில், அம்பு முதலிய ஆயுதங்களை கரங்களில் ஏந்தி படைகளெல்லாம் கட்டி ஆயுத்தமாக நெல்லுங்கள். நான் சென்று காண்கிறேன். காலம் தாழ்த்தாமல் அருகில் சென்று வணங்கி அவனது உள்ள கருத்தை அறிந்து கொள்கிறேன். ராமபிரானிடம் அவனுக்கு பகைமை இருந்தால் அவர்களில் எவரும் கங்கையை கடந்து செல்ல இயலாது. இது நிச்சயம். தூய மனதுடையவர்களாக இருந்தால் அவர்களை எந்த சந்தேகமும் பயமும் இன்றி ஆற்றை கடக்க செய்ய வேண்டும். இவ்வாறு சிந்தித்து முடிவெடுத்து குகன் விரைவாக சென்று பரதனின் பாதங்களில் நமஸ்கரித்தான். பலவிதமான காணிக்கை பொருட்களையும் பழங்களையும் அன்போடு படைத்து கைகூப்பி நின்றான். மர உரி தரித்தவனும் மேகம் போன்ற நீல நிறமுடையவனும் சடாமகுடம் தரித்தவனும் ஸ்ரீராம மந்திரத்தை எப்போதும் ஜபிப்பவனும் தீரனும் முருகப்பெருமானை போன்ற வடிவம் கொண்டவனும் மகாவீரனும் ரகுவீரனின்
ராமனின் தம்பியும் மன்மதனுக்கு இணையான அழகான சரீரம் கொண்டவனும் கருணை கடலுமான பரதனை அப்போது குகன் கண்டான். உடனே தரைமேல் பணிந்து குகன், என் பெயர் குகன் என்று கூறி வணங்கினான். அப்போதும் பரதனும் அவனை விரைவாக அள்ளி எடுத்து தழுவி கொண்டான். பக்தன் சுமந்திரன் வார்த்தைகளை கூறி முடித்ததும் குகன் மீண்டும் கூறினான், நரசிரேஷ்டர்களில் சிறந்த உலக நாயகனான ராகவன் தம்மை ஆலிங்கனம் செய்து கொண்டான் அல்லவா? லக்ஷ்மி பகவதியையும் சித்திகளையும் தவிர வேறு யாருக்கும் இத்தகைய பாக்கியம் கிடைப்பதில்லை என்பதை சிந்தித்து பார்த்தால் இந்த உலகில் நீயே பாக்கியவான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. என் சகோதரனுடன் ஜானகி அன்னையுடனும் எந்த இடத்தில் நின்று கொண்டு அன்புடன் ராமனை கண்டாயோ அதே இடத்தில் நின்று என்னவெல்லாம் கூறினாய்? ராமனிடம் நீ என்னவெல்லாம் மகிழ்வோடு பேசினாய்? ராகவன் சீதையுடன் இணைந்த இந்த இடத்தில் உறங்கினான் என்பதை மகிழ்ச்சியோடு எனக்கு காட்டி தருவாயாக என்று கேட்டான். அதனை செவிமடுத்த குகன் சற்றும் பாட்டமில்லாத மகிழ்ச்சி நிறைந்த மனதுடன் தன் மனதில் இவன் ராமபிரானின் உண்மையான தம்பிதான் என்று எண்ணி உடனே கூட்டிச் சென்றான். இரவில் ராமன் சீதையுடன் எங்கு உறங்கினானோ அங்கு சென்று குகன் விரைவாக கூறினான், பாருங்கள், தர்பை புல்லால் செய்யப்பட்ட சீதையுடனான அவர்களின் மாபெரும் படுக்கை இடத்தை காணுங்கள். அதை கண்ட சத்ருக்னன் விழிகளில் வெளிநீர் பிறகு தொண்டை அடைக்க தழுதழுத்த குரலில் கூறினான், அந்தோ சுகுமாரியே, மனோகரியே, ஜானகியே, மாளிகையின் உச்சியில் பொன்னாலான படுக்கையில் அழகிய மிருதுவான வெள்ளாடை விரிப்பில் துயில் கொள்ள வேண்டியவளே, ராமபிரானுடன் சீதை எவ்வாறு சுகமாக உறங்குவாள்? கடினமான புல்பாயில் வேதனையுடன் எனது தமையின் மனைவியான சீதை உறங்குகிறாள். நானே இதற்கெல்லாம் காரணம் என்று எண்ணி இந்த உடலை உடனே துறந்து விடலாம் என்று கருதி பாவம் செய்த கைகேயின் வயிற்றில் பிறந்ததால் மகா பாவியான என்னை மீண்டும் மீண்டும் நிந்தித்து கொண்டேன். தம்பியாக பிறந்த லக்ஷ்மணன் தன் ஜென்ம சாபல்யத்தை பெற்றுவிட்டான். நிர்மலமான மனமுடைய அவன் மிகவும் பாக்கியவான். ஏனெனில் அவன் எப்பொழுதும் தன் தமையனுக்கு பணிவிடை செய்து கொண்டே அவருடைய காட்டிற்கு வந்து விட்டான் அல்லவா? ஸ்ரீ ராமபிரான் தாசர்களுக்கெல்லாம் தாசனாகிய நான் உறுதியான பக்தியுடன் எப்பொழுதும் அவரை சேவித்துக் கொண்டிருந்ததால் மனித பிறவியின் பயனை அடைவேன் என்பது திண்ணம். கூறுவாய், கௌசல்யின் புதல்வனான ராமன் எங்கு வசிக்கிறான் என்று என்னிடம் கூறுவாய். தாமதிக்காமல் நான் அங்கு சென்று அவர்களை இங்கு அழைத்து வருகிறேன் என்று பரதன் கூறியதை கேட்டு குகன் கூறினான், மங்கள தெய்வதையான லக்ஷ்மியின் திருவருள் உமக்கு இருப்பதால் புண்ணியவான்களின் முதன்மையானவரான தாம் இவ்வாறு ஆசைப்பட்டதில் வியப்பில்லை. மகாத்மாவை, கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள மிகவும் மங்களகரமான சித்திரகூட மலையில் சீதையுடன் ராமன் தற்பொழுது வசித்து வருகிறான். பரதனின் ஏக்கம். ராமனும் சீதையும் காட்டில் பாயில் உறங்குவதைக் கண்டு வருந்தி லக்ஷ்மண சுவாமியின் பாக்கியத்தை புகழ்ந்து ராமனை சென்று மீண்டும் அழைத்து வர விரும்புகிறான். குகனின் பதிலாவது, பரதனின் தூய்மையான அன்பை பாராட்டி ராமனும் சீதையும் கங்கை நதிக்கரையில் உள்ள சித்திரகூட மலையில் தங்கியிருக்கும் செய்தியினை குகன் தெரிவிக்கிறான். தனது சகோதரனுடன் சுகமாக இருப்பாராக. இவ்வாறு குகனின் சொற்களை கேட்ட பரதனும், என் அன்பான தோழனே, நாம் விரைவாக அங்கு செல்வோம். தேவ நதியை, கங்கையை விரைவில் கடப்பதற்கு முயற்சி செய்வதற்கு தாம் எப்போதும் வல்லவர். பரதனின் வார்த்தைகளை செவிமடுத்த குகன் அன்புடன் தேவ நதியை கடப்பதற்காக பணியாளர்களுடன் இணைந்து பரபரப்புடன் பறந்தும் பெரிய துடுப்புகளை கொண்டதுமான 500 படகுகளை வரவழைத்து கரை பகுதி நிறையும்படி வரிசையாக நிறுத்தினான். உறுதியானதொரு துடுப்பை எடுத்துக்கொண்டு மிக பெரியதொரு படகில் தான் மகிழ்ச்சியுடன் சத்ருக்னனையும் பரதனையும் முனிவர்களில் சிறந்தவரான வசிஷ்ட முனிவரையும் ராமனின் தாயான அன்னை கௌசல்யையும் நற்பண்புகள் நிறைந்த அன்னை கைகேயையும் உத்தமியான சுமித்ரா தேவியையும் மன்னனின் பிற மனைவிகளையும் பக்தியுடன் தொழுது ஏற்றி மெல்ல துடுப்பு வலித்து அன்போடு கங்கையை கடத்தினான். கங்கை நதியை எவ்வித கலக்கமும் இன்றி அந்த பெரிய சேனையும் முன்னதாகவே கடந்தது. விரைவில் புலி மற்றும் மான் போன்ற விலங்குகள் பகையின்றி ஒன்றாக வாழும் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை அடைந்த பரதன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். தனது பெரிய சேனையை எல்லாம் தூரத்திலேயே நிறுத்திவிட்டு தானும் தன் தம்பியும் ஆசிரமத்தின் முற்றத்தில் பரத்வாஜ ஆசிரம பிரவேசம். ஆசிரமத்தினுள் மகிழ்ச்சியுடன் நுழைந்து நின்ற பின்னர் பிரம்மனுக்கு சமமாக பேரொளியுடன் பிரகாசித்து அமர்ந்திருந்த பரத்வாஜ முனிவரை கண்டு பரதன் தன் சகோதரனுடனும் சத்ருக்னனுடனும் பேரன்போடும் பக்தியோடும் சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்கினான். வந்திருப்பது தசரத சக்கரவர்த்தியின் மைந்தன் என்பதை அறிந்த அந்த முனி சிறந்தவரும் பேரன்போடு அவர்களை உபசரித்து பூஜித்தார். மகிழ்ச்சியோடு நல விசாரணை செய்தார். அப்போது சடை முடியும் மர உரியும் தரித்திருந்த பரதனை கண்டு மனமிறங்கி முனிவர் அருளை செய்தார். இது என்னப்பா, மிகவும் வருந்தத்தக்க ஒரு கோலமாக அல்லவா இருக்கிறது?
நாட்டை பரிபாலித்து பலவகை மக்களாலும் பூஜிக்கப்பட வேண்டிய நீ ஏன் இப்படி துன்பத்தையும் சடை முடியையும் தாங்கி தவசியரின் முதன்மையான இந்த ஆடை வேடத்தை ஏற்றுக்கொண்டாய்? என்ன காரணத்திற்காக இவ்வளவு பெரிய படையோடு ஐயகோ இந்த அடர்ந்த காட்டிற்கு வந்தாய் என்பதையும் கூறுவாயாக. பரத்வாஜ முனிவரின் இவ்வார்த்தைகளை செவிமடுத்த பரதனும் அந்த முனி சிரேஷ்டரிடம் இவ்வாறு கூறத் தொடங்கினான். தேவரீரின் திருவுள்ளத்திற்கு தெரியாமல் இந்த உலகத்தில் என்ன செய்தி நடந்துவிட முடியும்? மகாமுனியே, இருப்பினும் உண்மையை நான் விண்ணப்பித்து எனது மனது துயரம் நீங்குமாறு தாங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும். ராமபிரானின் பட்டாபிஷேகம் தடைபெற்றதற்கு காரணம் யான் அல்ல. ராமனின் திருவடி தாமரைகளின் மீது ஆணையாக கூறுகிறேன் தபோநிதியே, நான் எதையும் அறிந்திருக்கவில்லை. ராகவன் காட்டிற்கு எழுந்தருளியதற்கு காரணம் கேகய நாட்டின் இளவரசியான என் தாயின் சொற்களால் காக்கோள விஷம் வேகம் மூலத்திலேயே தடுக்கப்பட வேண்டும். இப்போது நான் அசுத்தனானாலும் சுத்தனானாலும் தயாநிதியே, உங்களின் திருப்பாதங்களே எனக்கு பிரமாணம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு தாசனாய் அந்த தாமரை மலர் போன்ற பாதங்களை வணங்கி இந்த உலகத்தில் மற்ற யுக்போகங்களால் எனக்கு என்ன பயன்? எனக்கு அதில் வேறு எந்த ஆசையும் இல்லை. ஸ்ரீ ராகவனின் சரணார விந்தங்களில் பணிந்து இந்த சுமைகள் அனைத்தையும் அங்கே அர்ப்பணித்து நகரவாசிகளுடனும் அமைச்சர்களுடனும் சென்று ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு அபிஷேகம் செய்து அவரை திரும்பவும் ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு வந்து பூஜிக்கத்தக்க என் மூத்த சகோதரனுக்கு சேவை செய்ய போகிறேன். இப்படி கேட்ட பரதனின் வார்த்தைகளை உணர்ந்த முனிவர் மங்களகமான ஆத்ம ஆனந்தத்துடன் அவரை தழுவி கொண்டார். அவரது உச்சந்தலையில் முத்தமிட்டு சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் கூறினார், மகனே, அதிக வார்த்தைகளால் என்ன பயன்? இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நான் எனது ஞான திருஷ்டியால் அறிந்து வைத்திருந்தேன். மகன் மனதில் சோகம் கொள்ளாதே மகனே, நீ இதனை செவிமடுப்பாய். லக்ஷ்மணனை விடவும் லக்ஷ்மிபதியான ராமனிடம் உனக்கு அதிக பக்தி உள்ளது என்பது திண்ணம். உன்னை சோதிப்பதற்காகவே நான் இதை கூறினேன். உன் படைகளின் மேல் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. இப்போது உணவருந்தி உறங்கி அதிகாலையில் ராமநாதனை சென்று வணங்க வேண்டும். முனிவர் அருளி செய்த வண்ணமே ஒப்புக்கொண்டு தனது மனதில் இருந்த கவலையெல்லாம் நீங்கி பரதனும் முனிசேஷ்டரின் பாதங்களை வணங்கி நின்றான். குறிப்பு: இது துஞ்சத்து எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயண கிளிப்பாட் நூலில் அயோத்தியா காண்டம் பகுதியில் பரதனின் நற்குணத்தையும் பரத்வாஜ முனிவர் பரதனை வாழ்த்தி உபசரிப்பதையும் விவரிக்கும் வரிகளாகும். ஏகாகிர மனதுடன் வேகமாக சென்று வேள்வி கூடத்தில் நின்று தியானமும் செய்தார். காமதேனுவின் நினைவாலேயே அடுத்த கணமே தேவேந்திர உலகம் போல் அங்கு உருவானது. தேவ கன்னிகைகளாக மாறின மரங்கள், தேவ பெண்களாக மாறிய கொடிகள். எண்ணற்ற அற்புதம் என்னவென்று கூறுவது? பருகும் பானங்கள், உண்ணும் உணவுகள், ஆடை ஆபரணங்கள் என பலவாக உட்சிறப்புகள், உணவு உண்ணும் சாலைகள், படைகளின் தங்குமிடங்கள், அரண்மனைகள் போன்றவை எவ்வளவு அழகாக இருந்தன. தங்கத்தாலும் ரத்தினங்களாலும் செய்யப்பட்டவை யாவும் வர்ணிப்பதற்கு அளவிட முடியாதவை. சாஸ்திர விதிப்படி வசிஷ்ட மாமுனிவரை மகிழ்ச்சியோடு வழிபட்டார் பரத்வாஜ முனிவர். அதன் பின்னர் சேனைகளுடன் வந்த பரதனையும் தம்பிகளையும் அவரவர் தகுதிக்கேற்ப உபசரித்த பின்னர் அனைவரும் நிறைவடைந்து அந்த பரத்வாஜ ஆசிரமத்தில் அமராவதிக்கு நிகரான இடத்தில் உறங்கினர். அதிகாலையில் எழுந்திருந்து நித்திய கடமைகளை முடித்து பரத்வாஜ முனிவரின் பாதங்களை வணங்கினர். அந்த தபஸ்வியிடம் முனிவரிடம் விடைபெற்ற அரசகுமாரர்கள் பரதனும் தம்பியரும் புறப்பட்டனர். சித்திரகூட மலையை அடைந்து பெருஞ்சேனையையும் சற்று தூரத்தில் நிறுத்தி வைத்தனர். நண்பனாகிய குகனும் சுமந்திரனும் சத்ருக்னனும் தானுமாக இணைந்து பரதன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை காணும் ஆவலோடு மெதுவாக பல்வேறு தவ நிலைகளில் மறைந்திருந்த பல முனிவர்களையும் சந்தித்து வணங்கி பரதன் மிகுந்த மரியாதையுடன் வினவினான், ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் மற்றும் மைத்திரியான சீதா தேவி ஆகியோருடன் மகிழ்ச்சியாக எங்கே வசித்து வருகிறார்? அதற்கு உத்தமனான பரதகுமாரனுக்கு தபசுவிகளான முனிவர்கள் பதிலளித்தார்கள். தேவநதியான கங்கையின் வடக்கரையில் சித்திரகூட மலையின் அருகில் உள்ள ஆசிரமத்தில் உத்தம புருஷனான ஸ்ரீராமன் வாழ்கிறார். அதனை செவிமடுத்த மிகுந்த ஆவலுடனும் பேரார்வத்துடனும் பரதன் அங்கு சென்று கண்டபோது மிகவும் ஆச்சரியமூட்டும் வகையில் அமைந்த ராமச்சந்திர மூர்த்தியின் ஆசிரமம் தென்பட்டது. மலர்கள், பழங்கள், இலைகள் நிறைந்த கொடிகளாலும் மரங்களாலும் மிகவும் அழகிய வனப்பகுதியாலும் அது சூழப்பட்டிருந்தது. மாமரம், வாழை மரம், மகிழம், பலாமரம், மாதுளை, நெல்லி, புன்னாகம், புன்னை, தென்னை, கமுகு, பாக்கு, மந்தாரை, செண்பகம், அசோகம், பனை போன்ற மரங்களும், முல்லை, ஜாதி போன்ற பலவித கொடிகளும், அடர்ந்த தமாலம் மற்றும் சாலம், ஆச்சா மரங்களும் அங்கு நிறைந்திருந்தன.
வண்டுகளின் ரீங்காரமும் பலவகை பறவைகளின் குரல்களும் மத யானைகள், அரவங்கள், குதிரைகள் போன்ற விலங்குகளின் விளையாட்டு லீலைகளும் அங்கே காணப்பட்டன. அவற்றையெல்லாம் கண்ட பரதன் தொலைவில் மரங்களின் உச்சியில் கட்டப்பட்ட மர உரிகளால் அலங்கரிக்கப்பட்ட தாமரை கண்ணனின் ராமனின் ஆசிரமத்தைக் கண்டு பக்தியுடன் வணங்கினான். அந்த பாக்கியசாலியான பரதன் அந்நேரத்தில் வழி தூசியிலே பதிந்திருப்பதைக் கண்டான். சீதாராமனின் நாதனின் திருவடி தாமரைகளில் புதுமையான பேரொளியும் தூய்மையும் கொண்டவை. அங்குசம், தாமரை, கொடி, வஜ்ரம், மீன் போன்ற சின்னங்கள் பொறிக்கப்பட்ட அந்த மங்களகரமான அடிகளைக் கண்டு ஆனந்தத்தில் மூழ்கி நிலத்தில் பணிந்து புரண்டான். உடலெங்கும் அத்தூசியை வாரி பூசிக்கொண்டான். அப்போ இன்று நான் பெரும் பாக்கியசாலி. முன்பு நான் செய்த பேரறத்தின் புண்ணியத்தின் பலனாலே ஸ்ரீராமபிரானின் தாமரை பாதங்கள் பதிந்த இந்த பூமியை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு இன்று கிடைத்தது. எந்த திருவடிகளின் தூசியை தேடி திரிந்து கலைக்கிறார்களோ பிரம்மனும் பரமேஸ்வரனும் தேவ கூட்டங்களும் வேதங்களும் நாரதர் முதலான மாமுனிவர்களும் இவ்வாறெல்லாம் எண்ணி ஆச்சரியமும் பக்தி பிரேமையும் நெஞ்சில் பொங்க ஆனந்த விழிநீர் விழிகளை மறைக்க மெல்ல மெல்ல அந்த பரம ஆசிரமத்தின் அருகே வந்து நின்ற பொழுதில் அவன் கண்டான் அழகிய ராமச்சந்திரனை, பரமானந்தத்தின் உறைவிடத்தை, தேவேந்திரன் முதலான தேவர்களால் வணங்கப்படுபவனை, லட்சுமி தேவி வாழும் அகன்ற மார்பை கொண்டவனை, தேவேந்திரனின் நிலவலை உபேந்திரனை, நீலோத்பல மலர் போன்ற விழியானை, அருகம்புல் இதழ் போன்ற சுந்தர சியாமள நிறத்தானே, நீல தாமரை இதழ் போன்ற விழிகளை கொண்டவனை, ஜடா மகுடமும் மர உரி ஆடையும் தரித்தவனை, சந்திர பிம்பம் போல பிரசன்னமான முகத்தாமரை உடையவனை, உதிக்கும் இளஞ்சூரியனின் பேரொளியுடன் ஒளிர்பவனை, ஸ்ரீராமனை அவன் கண்டான். மின்னுவதை போன்ற உடல் உடைய ஜானகியாகிய மாயா சக்தியோடு விளையாடி கொண்டிருப்பவரும், ஞானிகளுக்கு தெளிந்த பரம்பொருளாய் விளங்குபவரும், மார்பில் ஸ்ரீவத்சம் எனும் மருவை கொண்டவரும், லட்சுமி தேவியின் உறைவிடமும், உலகமெல்லாம் நிறைந்த அற்புத மூர்த்தியும், லக்ஷ்மண சுவாமியால் சேவிக்கப்பட்ட தாமரை மலர் போன்ற பாதங்களை கொண்டவரும், சகல நற்பண்புகளுமே உருவமாய் அமைந்த புராதன பொருளும், சிவனாலும் வழிபடப்பட்டவரும், பறவைகளின் அரசனான கருடனை வாகனமாக கொண்டவரும், அரக்கர்களின் குலத்தை அழிப்பவரும், காப்பதில் வல்லவரும், ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டவரும், தன் வயிற்றில் எண்ணற்ற அண்ட சராசரங்களை ஏந்தியவரும், கருணை நிறைந்தவரும், தசரத மன்னனின் மைந்தனும், மாரீச்சனின் தவாசிரமத்திற்கு விருப்பமுடன் வந்த அழகானவனும் ஆகிய ராமனை துயரமும் பக்தியும் அன்பும் தன் மனதினுள் பொங்க பாதங்களில் பணிந்து வணங்கினான் பரதன். ராமபிரான் அவனையும் பரதனையும் சத்ருக்னனையும் மகிழ்ச்சியுடன் கரங்களால் தூக்கி நிறுத்தி நீண்ட கரங்களால் அவர்களை ஆலிங்கனம் தழுவல் செய்து நீண்ட பெருமூச்சுடன் ஒருவரை ஒரு தழுவியவாறு நீண்ட விழிகளிலிருந்து ஆனந்த வெளிநீரை சொரிந்தனர். நீண்ட தினங்களுக்கு பின்னர் என் சகோதரர்களை மீண்டும் தன் மடியில் சேர்த்து அணைத்து கொண்டான். அன்பு நிறைந்த அந்த ஆனந்த வேளையில் அங்கு அமர்ந்திருந்த லக்ஷ்மண சுவாமி சௌமித்ரையும் அதே நேரத்தில் பரதன் கைகூப்பி வணங்கினான். சத்ருக்னனும் மிகுந்த பக்தியுடன் லக்ஷ்மண சுவாமியின் தாமரை போன்ற பாதங்களை கைகூப்பி வணங்கினான். கடுமையான பனி துளியால் வாடிய பசு கூட்டம் பெரிய தடாகத்தை கண்டது போல விரைவாக அங்கு சென்று ஸ்ரீராமபிரானின் அழகிய திருமேனியை கண்டார்கள். அழுது கொண்டிருந்த தாயை கண்டு ரகுநாதனாகிய ராமனும் அவளுடைய திருவடிகளை வணங்கினான். மிக துயருற்றிருந்த அன்னை கௌசல்யையும் தன் புதல்வனுக்கு விழிநீரால் அபிஷேகம் செய்து அவனை இறுக தழுவி சிரத்தை முகந்து மிகுந்த மகிழ்ச்சியால் பால் சுரந்தாள். அதன்பின் மற்ற தாய்மார்களையும் அன்போடும் மரியாதையுடனும் ராமபிரான் வணங்கினான். அவ்வாறே லக்ஷ்மண சுவாமியும் லக்ஷ்மிக்கு நிகரான அன்னை ஜானகி தேவியும் அனைவரையும் வணங்கினார்கள். கௌசல்யை முதலான தாயார் அனைவரும் அவர்களை இறுக தழுவி தங்களின் மிகுந்த துயரத்தை துடைத்து விழிநீரையும் துடைத்து கொண்டனர். அங்கு எழுந்தருளிய சிறந்த குருவான வசிஷ்ட முனிவரை கண்டு ரகுத்தமான ராமன் பக்தியுடன் உடனே சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்கி இவ்வாறு கூறினார். நான் மிகவும் பாக்கியசாலி என்பதில் ஐயமில்லை. தந்தையாருக்கு சௌக்கியம்தானே? என்னை விட்டு பிரிந்ததால் அவருடைய மனதில் துயரம் ஏதேனும் உள்ளதா? என்னிடம் கூறுவதற்காக அவர் என்ன கூறினார்? அல்லது இலக்குவனிடம் என்ன கூறி அனுப்பினார்? ஸ்ரீராமபிரானின் வார்த்தைகளை செவிமடுத்து வசிஷ்டர் அணுகி பின்வருமாறு கூறினார். புத்திமான்களில் சிறந்தவனே, உன் தந்தையின் செய்தியை கேட்பாய். உன்னை பிரிந்ததையே எண்ணி நினைந்து மன்னன் மீண்டும் மீண்டும் துயருற்று ராமா ராமா சீதா குமாரா என்று ராமா லக்ஷ்மணா என்று புலம்பிக் கொண்டே தேவலோகம் சென்று நுழைவாயிலில் நின்றாய். நீ தேவ போகங்களால் மகிழ்ந்து சந்தோஷமடைந்தாய். செவிகளுக்கு சூலம் போன்ற குருவின் வார்த்தைகளை செவிமடுத்த நர வீரியனான ஸ்ரீராமபிரான் உடனே பூமியில் விழுந்த அக்கணமே மிகவும் புலம்பினான். லக்ஷ்மண சுவாமியும் தாய்மார்களும் துக்கம் நிறைந்த மற்ற
மற்ற மக்களும் வாய்விட்டு அழுது கதறத் தொடங்கினர். அந்தோ தந்தையே, எங்களை துறந்து விதியின் வசத்தால் எந்த திசைக்கு சென்று விட்டீர்கள் தாங்கள்? அந்தோ அந்தோ அனாதையானேன், பாக்கியமற்றவனானேன். என்னை அன்போடு தாளாட்டி வளர்த்த தாங்கள் இன்று இந்த உடலை துறந்து விட்டீர்கள். இனி நான் ஆசையின்ற மயக்கத்தில் உயிரோடு இருப்பதில் பயனில்லை. சீதையும் சுமித்திரையும் மைந்தனுமான லட்சுமண சுவாமியும் அழுது கொண்டே பூமியில் விழுந்தனர். அச்சமயம் வசிஷ்டரின் ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு அனைவரும் தங்கள் துக்கத்தை சுருக்கிக் கொண்டு அமைதியடைந்தனர். மந்தாகினி கங்கை நதியில் இறங்கி நீராடிய அவர்கள் உத்தரக்கிரியைகளையும் ஈமச்சடங்குகளையும் செய்து முடித்தனர். தேன் கலந்து தயாரித்த இங்குதி பழத்தின் பின்னாக்காலான பிண்டத்தை அங்கே வைத்தனர். தான் எதை உண்கிறானோ அதையே பக்தியோடு பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று வேதாந்த ஸ்மிருதிகள் விதித்துள்ளன என்பதை நினைவு கூர்ந்து துக்கத்தோடு பிண்டதானம் செய்த பின்னர் அங்கே நீராடி புண்ணியாகவாச்சனமும் தூய்மை சடங்கும் செய்தனர். நீராடிய பின்னர் அனைவரும் ஆசிரமத்தை அடைந்து உபவாசத்தை மேற்கொண்டனர். சூரிய தேவன் உதித்து வந்ததும் மந்தாகினி நதியில் நீராடி சந்தியாவந்தனம் செய்து வணங்கி மீண்டும் அந்த ஆசிரமத்திலேயே தங்கி வாழ்ந்தனர். பரத ராகவ உரையாடல். பரத ராம சம்பாதம். அந்நேரத்தில் பரதாழ்வாரும் விரைவாக ராமபிரானிடம் சென்று தொழுது கூறத் தொடங்கினான். ராமா ராமா, பிரபுவே ராமா, மகா பாக்கியவானே, என்னுடைய சொற்களை செவில் சாய்த்து கேட்டருள வேண்டும். அடியேனிடம் பட்டாபிஷேகத்திற்கான மங்கள பொருட்கள் உள்ளன. அவற்றை இங்கு கொண்டு வந்துள்ளேன். எனவே இனி தாமதிக்காமல் அபிஷேகம் செய்து உங்கள் தந்தையின் பரம்பரை ராஜ்யத்தை முறையாக பரிபாலனம் செய்ய வேண்டும். நீங்களே மூத்த சகோதரர், ஜேஷ்ட புத்திரராகிய சத்திரியர்களுக்கு மிகவும் மேன்மையான தர்மம், பிரஜா பரிபாலனம், மக்களை காத்தலாகும் அஸ்வமேதம் முதலான யாகங்களை செய்து புகழுடன் நீண்ட காலம் உலகெங்கும் உங்கள் குலப் பெருமையை பரப்பி புதல்வர்களை பெற்று ராஜ்யத்தை தன் புதல்வர்களிடம் ஒப்படைத்த பின்னரே வனத்திற்கு செல்ல வேண்டும். இப்போது வனவாசம் செய்வது தங்களுக்கு சற்றும் தகுதியானதல்ல. அற்புத வீரம் கொண்ட நாதா, என் மீது கருணை காட்டுங்கள். தாயால் செய்த தீய செயலை உங்களது மனதில் எண்ணி காண வேண்டாம். தயாநிதியே, தம்பியானவன் பரதன் தன் தமையனின் பாத கமலங்களின் திருவடிகளின் தலையை வைத்து பக்தியோடு இவ்வாறு கூறி சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்கி தண்டனிட்டு நின்றான். ஸ்ரீ ராமபிரான் பரதனிடம் கூறியது. அறிவாளியான பரதனை பகவான் ஸ்ரீ ராமபிரான் எழுப்பி தன் மடியில் அமர்த்தி மன மகிழ்ச்சியோடு தழுவிக்கொண்டு இவ்வாறு கூறினார். பரதனே, எனது அமுத மொழியினை செவிமடுப்பாய். நீ கூறியது முற்றிலும் பொருத்தமானதே. அதை நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் தந்தை மகிழ்ச்சியோடு என்னை 14 ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார். தாயின் சம்மதத்துடன் தந்தை உனக்கு நல் மனதோடு ராஜ்யத்தை கொடுத்துள்ளார். எனவே சிந்தித்து கண்டால் நாம் இருவருமே தந்தையின் கட்டளையை சிறைமேற்கொண்டு நிறைவேற்ற வேண்டும். எவன் ஒருவன் தந்தையின் சொல்லை மீறி அற நெறியின்றி இவ்வுலகில் வாழ்கிறானோ அவன் உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்த பிறகும் சரி, நரக வேதனையே அடைவான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகையால் நீ அயோத்திக்கு சென்று ராஜ்யத்தை பரிபாலனம் செய். நான் தண்டகாரண்ய காட்டில் வசிக்கிறேன். பரதனின் மறுமொழி. ராமனின் வார்த்தைகளை செவிமடுத்து பரதன் கூறினான். பெண்ணாசை கொண்டவரும் மதிமயங்கியவரும் ஸ்ரீயின் வசப்பட்டவரும் வயோதிகத்தால் புத்தி கலங்கியவரும் ரஜோகுணத்தினால் ஆளப்படுபவருமான தந்தை கூறிய வார்த்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. பேரறிவாளரே, தாங்களே தயக்கமின்றி மன்னனாக அரியணை ஏறி அருள வேண்டும். பரதனின் இவ்வார்த்தைகளை செவிமடுத்த ராகவன் மீண்டும் புன்னகைத்துக் கொண்டே கூறினார். செவிமடுப்பாயாக. மன்னராகிய நம் தந்தை ஸ்திரீயின் வசப்பட்டவரோ காமமுகரோ மூடரோ அல்ல. தந்தை பொய்மையை கண்டு அஞ்சியதாலேயே இவ்வாறு செய்தார். நீ ஒருபோதும் நல்லவர்களுக்கு தீங்கு செய்ய எண்ணி தவறு செய்யாதே. நல்ல மனிதர்கள் நரகத்திலும் வாடக்கூடும். மனத்தால் அநீதி இழைக்க துணிந்தால், அப்படியானால் நான் காட்டில் வாழ்கிறேன். தேவரே, ராமராகிய தாங்கள் எவ்வித துன்பமுமின்றி நாட்டை ஆளுங்கள் என்று பரதன் ஸ்ரீ ராமபிரானிடம் மன்றாடி வேண்டுகிறான். தம்பி இவ்வாறு கூறியதை கேட்டு ராகவனான ராமபிரான் அன்புடன் மீண்டும் கூறினார். உனக்கு ராஜ்யத்தையும் எனக்கு காட்டையும் பூஜிப்பதற்குரிய நம் தந்தை முன்பே விதித்து விட்டார். இதை மாற்றி செய்தால் நாம் உண்மையிலிருந்து விலகி சத்தியத்திற்கு எதிராக மாற நேரிடும் என்பது உறுதி. அப்படியானால் லக்ஷ்மணனைப் போல சுமித்திரையின் மகனைப் போல எளியவனான நானும் தங்கள் பின்னே காட்டிற்கு வருகிறேன். எனக்கு அதற்கு அனுமதி இல்லை என்றால் நான் தொடர்ந்து உபவாசம் இருந்து இந்த உடலை துறந்து பரலோகத்தை அடைவேன் என்று பரதன்
உறுதி பொங்க கூறுகிறான். அவ்வாறு உறுதியளித்து பரதன் தர்பை புல்லை கிழக்கு நோக்கி விரித்து அமர்ந்து வெயிலில் தவம் செய்ய முற்பட்டான். பரதனின் இந்த பிடிவாதத்தை கண்ட ராகவனான ராமபிரான் அவனுக்கு உண்மையை உணர்த்துவதற்காக தன் விழிகளின் சிக்னியால் வசிஷ்ட குருவிடம் கேட்டுக்கொண்டார். உடனே வசிஷ்ட முனிவரும் கேகேயி மைந்தனிடம் பரதாழ்வாரிடம் கூறத் தொடங்கினார். அறியாமையில் மூழ்காதே இளவரசனே, ஒரு இரகசியத்தை செவிமடுப்பாய். இந்த ராமர் வேறு யாருமல்ல, பரம்பொருளான நாராயணனே ஆவார். தாமரையில் பிறந்த பிரம்மதேவனின் வேண்டுகோளுக்கிணங்க பூமியில் சூரிய குலத்தில் அயோத்தியில் அவர் அவதரித்துள்ளார். பூமி பாலனின் மன்னனின் மகனாக பிறந்து ராவணனை கொன்று தர்மத்தை காத்து தேவர்களை பரிபாலனம் செய்வதற்காகவும் யோகமாயா தேவியை ஜானகியாகவும் யோகாஸ்ரேஷ்டரான லக்ஷ்மண சுவாமியும் உலக மாதாவும் பிதாவுமான ஜானகி ராகவர்கள் என அறிந்து கொள். வழியில் ராவணனை கொல்வதற்காக வனத்திற்கு தேவ காரியம் நிமித்தமாக புறப்பட்டார் ராகவன். மந்தரையின் வார்த்தையும் கைகேயின் மன நினைவும் தேவ காரியமே என்று அறிந்து கொள்வாய் பரதா. பகவான் ஸ்ரீ ராமபிரான் திரும்பிய பின்னர் இருப்பதற்கான இல்லத்தையும் நீயே துறந்துவிடு. காரண புருஷனின் ஆணைப்படி காலம் தாழ்த்தாமல் நீ ராஜதானிக்கு அயோத்திக்கு செல்வாயாக. அமைச்சர்களோடும் தாயார் மற்றும் எண்ணற்ற படைகளோடும் இப்போதே சென்று அயோத்தி மாநகரில் புகுந்து வசிப்பாயாக. உனது தம்பியான சத்ருக்னனும் தேவியும் உனது தமையனும் 14 ஆண்டுகள் முடிந்ததும் ராவணனை மகன்களோடு வதைத்து திரும்புவார்கள். இவ்விதமாக குருவின் வார்த்தைகளை செவிமடுத்து பரதனும் மனதில் மிகுந்த ஆச்சரியமடைந்து பக்தியோடு உத்தமரான ராமபிரானின் சன்னதியை அடைந்து சகோதரனோடு வணங்கி நின்றான். மன்னரே, உமது பாத கமலங்களை யான் பூஜித்து சேவிப்பதற்காக உமது பாதுகைகளை எனக்கு தந்தருளுங்கள். தேவாதி தேவனே, தாம் திரும்பும் வரை அது என்னுடன் இருக்கட்டும். 14ஆம் ஆண்டு முதல் நாளில் தாம் வரவில்லை என்றால் அதற்கு அடுத்த நாள் நான் எரியும் நெருப்பில் விழுந்து உயிரை விட்டு விடுவேன். இதனை செவிமடுத்து ரகுபதியான ஸ்ரீ ராமபிரானும் தன் விழிநீரை துடைத்து கொண்டு கூறினார். அப்படியே ஆகும், இதில் எந்த ஐயமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. நான் நிச்சயம் வருவேன் என்று அருளி செய்து விடை கொடுத்து அனுப்பினார். நற்குணம் கொண்ட பரதனும் வணங்கி நின்றான். பின்னர் வலமாக வந்து தொழுது மெதுவாக புறப்பட்டான். பரதாழ்வானும் தாய்மார்களும் அமைச்சர்களும் சகோதரனும் ஆச்சாரியாரும் மாபெரும் சேனையும் ஸ்ரீராமரை மனதில் ஏந்தி கொண்டு மிகுந்த துயரத்துடன் திரும்பிச் சென்றனர். ஸ்ருங்கிபேரபுரத்து அதிபனான குகனையும் மங்கள வார்த்தைகளை கூறி வழி அனுப்பி வைத்தனர். முன்னால் நடந்த குகன் வழிகாட்டினான். பாதுகையை பெறுதல். ராமபிரான் தன் பொற்பாதங்களில் அணிந்திருந்த ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதுகைகளை பரதனுக்கு வழங்குகிறார். பரதன் அவற்றை வணங்கி தன் சிரசில் அதனை தாங்கிக் கொள்கிறான். அன்னை கைகேயியும் தனது மகனின் அனுமதியோடு சோகம் அகன்று நடந்தாள் மகனுடன். கைகேயியும் தன் மகனின் விருப்பப்படியே துயரம் நீங்கி அவனுடன் நடந்து சென்றாள். அதன் பின்னர் கங்கை கடந்து குகனின் அனுமதியால் 4 வகை படைகளுடன் இளவரசர்கள் சென்று அயோத்தி நகரத்தை அடைந்தனர். நகர மக்கள் அனைவரும் தூய பக்தியோடும் நல் புத்தியோடும் நாள்தோறும் ராமனை எண்ணிக்கொண்டே என்றுமே இன்பமாக வாழ்ந்தனர். தவக்கோலம் தரித்து பரதாழ்வாரும் சத்ருக்னாழ்வாரும் விரதத்தோடு சென்று நந்தி கிராமம் என்பதில் புகுந்து வாழ்ந்தனர். மனித வீரனும் அழகனுமான ராமபிரான் தேவி சீதையோடும் இளவனான லக்ஷ்மண சுவாமியோடும் மகிழ்ந்து மன அமைதியுடன் சில காலம் சித்திரக்கூட மலையில் வாழ்ந்த பின்னர் மனதினுள் சிந்தித்து கூறினார். இங்கு நாம் தொடர்ந்து இருந்தால் அயோத்தியிலிருந்து நண்பர்களும் மக்களும் நம்மை தேடி தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் விரைவாக தண்டகாரண்யத்திற்கு மகிழ்ச்சியோடு புறப்பட்டு செல்வதே நல்லது. இவ்வாறு பூமி தேவியின் புதல்வியான சீதையோடும் உத்தமனான லக்ஷ்மண சுவாமியுடன் இணைந்து உண்மைக்கு உண்மையாய் விளங்கும் ராகவனான ஸ்ரீ ராமபிரான் சித்திரக்கூட மலையை விட்டு காட்டின் வழியே நடந்தார். அத்ரி ஆசிரம பிரவேசம். அத்ரி முனிவரின் ஆசிரமத்திற்குள் நுழைந்து முனிவர்களில் சிறந்த அவரை பக்தியுடன் வணங்கினார் ஸ்ரீ ராமபிரான். ரகுநந்தனான ஸ்ரீ ராமபிரான், ஸ்ரீராமன் என்பவனே, நான் தன்யனானேன். மாமுனிவரே, உங்களை காண்பதே எனக்கு பெரும் பாக்கியம். நேரடியாக பகவான் மகாவிஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணனே இவர் என்று உணர்ந்த முனிவர்களில் சிறந்த அத்ரி முனிவர் தாமரை போன்ற விழிகளை உடைய ஸ்ரீராமனை அவரது இளவலுடனும் மனைவியுடனும் இணைந்து முறைப்படி உபசரித்து வழிபட்டார். அதன் பின்னர் அரசனின் மைந்தர்களிடம் ஸ்ரீராம லக்ஷ்மணரிடம் கூறினார்.
செவிமடுங்கள் மைந்தர்களே, எனது பத்தினியின் வார்த்தைகளை செவிமடுங்கள். மிகவும் வயதான தபஸ்விகளில் முதன்மையானவள், தர்மத்தை அறிந்தவள், தவச் செல்வம் கொண்டவள் இந்த அனுசூயை பர்ணசாலையின் உள்ளே வசிக்கிறாள். ஜனகரின் மகளே, நீ அங்கு சென்று அவளை காண்பாயாக. ஸ்ரீ ராமபிரானின் ஆணைப்படி ஜானகி தேவியான அன்னை சீதை அன்னை அனுசூயையின் பாதங்களை சென்று வணங்கினாள். மகளே, என் அருகில் வா. ஜனகரின் மகளே, நல்லவர்களின் சேர்க்கை பிறவியின் பயனை தரும் என்பதை நினைவில் கொள் என்று கூறிய முனிபத்தினியான அனுசூயை சீதையை அன்போடு கட்டி அணைத்து தழுவி கொண்டார். பிரம்மதேவரின் தேவதட்சனான விஸ்வகர்மனால் உருவாக்கப்பட்டு உலகையே மயக்கும் தெய்வீக ஆடைகளையும் காதணிகளையும் குண்டலங்களையும் சந்தனம் அலங்காரங்களையும் வழங்கி அனுகிரகித்தார் அன்னை அனுசூயை. ஆரண்ய காண்டத்தின் நிறைவு. அழகிய திருவாபரணங்களை அன்னை அனுசூயை தேவி சீதைக்கு அளித்து ஆசீர்வதித்தாள். கற்பு நெறியை பின்பற்றி ராகவனான ராமபிரானுடன் நீ இங்கு வந்தது மிகவும் நன்று. உனது ஒளி அழகு என்றும் குறையாது. அமைதியான உன் கணவருடன் அயோத்தி பேரரசிற்கு சென்று மகிழ்ச்சியாகவும் சுபிட்சமாகவும் பல காலம் வாழ்வாயாக. இவ்வாறான ஆசைகளையும் சிறந்த உபசரிப்பையும் தந்து தன் கணவரின் அத்திரி முனிவரின் முன்னிலையில் செல்வதற்கு தயார் செய்தாள் அன்னை அனுசூயை. பின்னர் அத்ரி முனிவர் அவர்கள் மூவரையும் முதன்மையாக உபசரித்து மகிழ்ச்சி நிறைந்த தவ வலிமையுடன் ஸ்ரீராமனிடம் கூறினார். பகவானே, தாம் நாராயணனே என்பதை நான் அறிவேன். மாயையான உமது சக்தியே இந்த 3 உலகங்களிலும் வசிக்கும் பேரழகியான சீதை என்பதும் திண்ணம். முனிசேஷரின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்து ரகுநாதனும் அன்றைய இரவை அங்கேயே கழித்தார். இவ்வாறு தேவி உமையிடம் பரமசிவனார் அருளிச் செய்ததாக பைங்கிளி பாடி கூறியது. இத்துடன் அத்தியாத்ம ராமாயணத்தின் உமா மகேஸ்வர உரையாடலில் உள்ள ஆரண்ய காண்டம் இனிதே நிறைவடைந்தது. ராமாயண மாதத்தின் 9ஆம் நாள் கதை தொடர் இனிதே நிறைவடைந்தது.